நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. நான் பேச போகிறதுக்கும் நான் இப்போ பேசுனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் நான் கவிதையெல்லாம் பேச போகிறதில்ல. இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தில் என்னை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்மா தொகுத்து. அவங்க சொன்னதுக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எழுதிட்டு வந்ததுக்காக அவங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கடைசி வரைக்கும் அவங்களோட 16வது வயசில் கேட்ட பாட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் முந்தா நாள் வெளிவந்த மயிலாடு படத்தில் கூட பாட்டு எழுதியிருக்கிறேன். அதுக்கும் முதல் வாரத்தில் வந்த பராசக்தி படத்தில் கூட பாட்டு எழுதியிருக்கிறேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகங்கள் நினைவுகள் எல்லாமே எந்த இடத்துல நாம் நிற்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம மனசை நிறுத்திடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் பேசிய நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய எழுத்தாளர், எங்கள் அன்பு தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் உரையை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவில் நான் பங்கெடுத்துக் கொள்ளவே ஒத்துக்கொண்டேன். ரொம்ப அற்புதமான தமிழ் சிறுகதை வரலாற்றினுடைய வரிசையாக அவர் சொல்லி கொண்டு வந்த விதம் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பேச வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டு என்ன சீக்கிரம் முடிச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தப்புமா. ஏன்னா உண்மையான தமிழ்ச்செல்வன் யுகபாரதி கிடையாது, எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் தான். அதனால் அவர் என்ன கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம். ஏன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் பேசுவதற்கான தரவுகளை ஒரு 6000 கதையை ஒரு வருடம் முழுக்க படித்த ஒருவர் அந்த மேடையில் உட்காந்துருக்கிறார். இந்த புத்தக திருவிழாவில் நான் பேசுவதை விட அவர் பேசுவது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு கதையை பற்றியும் வரலாற்று பின்புலத்தோடு அரசியல் அறிவோடு சொல்லக்கூடியவர் அவர். அதனால் அது ரொம்ப முக்கியமானது. முழுமை அறிவு பற்றியெல்லாம் சொன்னார் தோழர். அதனால் அறிவுங்கிறதே முழுமை இல்லாதது தான். முழுமை இல்லாமல் இருந்தால் தான் அது அறிவு இல்லையா? ஆனால் முழுமை அறிவுன்னு நிகழ்வுகள் அங்கங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அது ரொம்ப பஞ்சாயத்து ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பொதுவாக அந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்குள்ளே பேச வரக்கூடிய பேச்சாளர்களே என்ன சொல்லுவாங்க ஆரம்பிப்பாங்கன்னாக்கா, நான் சமீபத்தில் இந்த காணொலியில எல்லாம் மற்ற புத்தக கண்காட்சியில் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் திருநெல்வேலியில் எங்கேயோ நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு தம்பி பேசுகிறார். அவர் பேரை நான் தவிர்க்கிறேன். அவர் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்ப்பது மாதிரியாக நான் அடுக்கு தமிழில் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வழக்கமான மேடை பேச்சாளர்களைப் போல் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், மேடை பேச்சாளர் மேல் பேச தெரியவில்லை என்றால் நீ மேடைக்கே வரக்கூடாது. அடுக்கு தமிழில் பேசுவது இழுக்கு என்று உனக்கு எவன் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. தமிழை அழகாக பேசுவது அழகு தானே. அது அடுக்கு தமிழ் உனக்கு பேச வரலைங்கிறதுக்காக அதை குற்றமாக சொல்லக்கூடாது, அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. என்னென்னா, பொதுவாகவே ஒரு கருத்து எல்லாரிடத்திலும் பரவி இருக்கிறது. நல்ல தமிழில் பேசினால் அது மேடை பேச்சே இல்லை. நவீன இலக்கியவாதிகள் நல்ல தமிழில் பேசக்கூடாதுன்னு ஒன்று புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்னுடைய அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்றைக்கு பேசினாரே, இதை விட ஒரு நல்ல தமிழ் வேற எங்கே கிடைக்கும்? அவர் எப்படி கதைகளை சொல்லி கொண்டு வந்தார். நாசகார கும்பல் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இன்றைக்கு நாசகார கும்பல் எதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது அவர் சொல்கிறாருன்னா அந்த நாசகார கும்பலை பற்றி அவர் சொல்லிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி முழுக்க நீங்கள் நாசகார கும்பல் எது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறார். ஒரு புத்தக கண்காட்சி என்பது ஒரு அரசியல் நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தை அறிவுமயப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழாவாக தமிழக அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது தமிழக அரசுக்கு வாழ்த்து சொல்வதை தாண்டி நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இங்கே எத்தனை பேர் வருகிறார்கள், எவ்வளோ புத்தகங்கள் விற்கப்படுகின்றன என்பதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக இப்படி நடந்து கொண்டே இருக்கிற பொழுது நிறைய செய்திகள் மக்களிடத்திலே போய் சேரும். நிறைய புத்தகங்களை பற்றிய செய்திகள் பரவலாக போக போக இந்த சமூகம் என்பது இன்னும் அறிவு சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட வேண்டும்ங்கிறது, இன்னும் அடுத்த 5 ஆண்டும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட்டொன்று கேட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம எழுதின பாட்டை பற்றி சொல்கிறதா, மற்றவங்க எழுதின பாட்டை பற்றி சொல்கிறதா? வழக்கமாக எல்லா ஊர்லேயும் இதே தானே நம்ம பேசுகிறோம். அதனால் இந்த ஊரில் என்ன பேசுகிறது அப்படிங்கிற நிறைய யோசனையோடு வருகிற பொழுது, சரி, யுகபாரதிங்கிறவரை பற்றி தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் பாட்டை பற்றி பேசுகிறாரு, கவிதையை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப மகிழ்ந்து போய் 2500 சினிமா பாட்டு நம்ம எழுதியிருக்கிறோமே, நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாட்டு கேட்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்ல. அந்த நம்பிக்கையோடு நானும் இருந்தேன். எப்போ இருந்தேன்னா, ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தேன். 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு நேர்காணல் பார்த்தேன்.
அந்த நேர்காணல் பார்த்துட்டு தமிழ் சமூகத்தில் நம்ம யாருன்னே இன்னும் நமக்கு தெரியல, இந்த தலைமுறை இளைஞனுக்கு, இந்த தலைமுறையில் படித்து கொண்டிருக்கிறவனுக்கு என்னை தெரியவே இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு தான் இன்னுமே நம்ம வீட்டில் சும்மா பாட்டு எழுதிட்டே உட்காந்துருக்கக்கூடாது, மேடையாக போய் நம்ம மூஞ்சி தெரிகிற மாதிரி நின்று பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா என்னன்னா, விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விடுதலைங்கிற படத்தில் வந்து நான் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். அதில் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசுகிறப்ப சொன்னார் இல்லையா, கும்பகோணத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவன்லாம் ஒரு மாதிரி எழுதுனா இந்த பக்கத்தில் உள்ளது எழுதவே இல்லைன்னு, அந்த இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இன்னொரு எழுதவே இல்லைங்கிற மாதிரியான குறையை போக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எழுத வந்த ஆட்கள் நானோ அல்லது தோழர் கலியமூர்த்தியோ எல்லோரும் அந்த பக்கத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் அதில் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு ஒரு பாட்டு அதில் இருக்குது. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பற்றி சொல்ல, வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த விடுதலை 2ஆம் பாகத்தில் 2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து குறிப்பாக வந்து வழக்கமான ஒரு புரட்சிகர பாட்டு மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நவீன இளைஞர்கள் பாடுவது மாதிரியான ஒரு மலேசிய ரேப் வகையில் அந்த பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இசைஞானிக்கிட்ட சொல்லி அவர் அதே மாதிரி இசையமைச்சார். அதுக்கப்புறம் அதை பாடுறதுக்கு யோகி பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசிய ரேப்பர், ரொம்ப பிரமாதமான ஆள், எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் நிறைய ரேப்பர் பண்ணியிருக்காரு. அதை விட பொல்லாதவனில் ஆடுகளத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் பாட்டு எழுதினதே ஒரு தனி கதையாக சொல்லலாம். அது ஒரு மணி நேரம் போயிடும். அதனால் அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அது முதல்ல வந்து அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து தமிழில் இருக்கிற வகை இருக்கு இல்லையா, ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, யாப்பு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் அவருக்கு பாட தெரியாது, எழுத தெரியாது அவருக்கு. அவர் இங்கிலீஷில் தான் ரேப் பண்ணுவார். அவர் இங்கிலீஷில் வந்து வேகமாக சந்தங்களை கொடுக்க நம்ம தமிழில் எழுதணும். ஆனால் அவருக்கு உடனடியாக பாட்டு வராது, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒரு 15 நாள் டெய்லி காலையில் சாயங்காலம் அவர் பார்த்தா நாளைக்கு பண்ணுவோம், இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோன்னு அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் போட்டார். உடனே அவர் சந்தம் போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பாட்டை நான் எழுதிட்டேன். அவர் உடனே கேட்டார், 15 நாளாக நான் போட முடியாத ஒரு சந்தத்தை வந்து நீங்கள் எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டார். தமிழில் யாப்புன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அப்படியா, தமிழ் இஸ் கிரேட். அவர் வந்து மலேசிய தமிழர் தான். தமிழ் இஸ் ரியலி அ கிரேட் லாங்குவேஜ் அப்படின்னாரு. ஆமாங்க, உண்மையிலே அது பெரிய மொழி தான், அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அந்த ஆடுகளத்தில் அவரோட எனக்கு ரொம்ப நெருங்கிய பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ வந்து விடுதலை படத்தை பாடுறதுக்காக வர்றார். அவர் பாடிட்டு போயிட்டார். அந்த பாட்டு வெளிவந்தது. அந்த பாட்டு அந்த திரைப்படம் வந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த பாட்டு பாடினது, அந்த பாட்டோட சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனலில் வந்து என்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், இந்த பாட்டு வந்து பாடியிருக்கார்ல சார், அவரை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம், அடுத்தது நீங்கள் எழுதுனதுங்கிறதுனால உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் சார், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி பி என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு அதை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் வந்து அவர் நிறைய கேள்விகள் இவங்க கேட்டாங்க. எப்படி சார் நீங்கள் வந்து பாட்டு பாட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வந்துட்டு, அடுத்து அந்த பையன், அந்த கேள்வி கேட்ட பையன் வந்து ஒரு கேட்குறான், அப்புறம் நீங்கள் வந்து யுகபாரதி மேம் கூட சேர்ந்து பணியாற்றும் போது மேம் இந்த பாட்டை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். யுகபாரதி மேம், அவன் யுகபாரதி வந்தோடனே ஏதோ ஒரு பெண் பேர் மாதிரி அவனுக்கு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாரதிங்கிறத பெண்ணுக்கும் பொருந்தலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கேள்வி கேட்ட பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். நான் 2500 பாட்டு எழுதியிருக்கிறேன். எங்கேயாவது என் பேரை அவன் கிராஸ் பண்ணவே இல்லையே. அப்படி ஒரு தலைமுறையை ஒருத்தன் உருவாகி சேனலில் வந்து கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டான் அவன். அந்த சேனல் பேரையும் நான் சொல்லுறேன், SS மியூசிக். அது அந்த மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா மியூசிக்லேயும் கேள்வி கேட்குறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நாம் ஊருக்கு மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் நடத்தி கொண்டே இருந்தாலும் கூட இந்த புத்தகங்களை வாங்கி நான் இப்போ வரிசையாக வந்து பத்மா அவர்கள் வந்து பட்டியலிட்டாங்க இல்லையா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 30 புத்தகத்தில் ஒரு தடவை கூட அந்த பேரை கிராஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறான். ரேடியோவில் ஒரு தடவை கூட கேட்காமல் இருந்திருக்கிறான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அப்புறமா அந்த சேனலுக்கு எனக்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்கல்ல, அவங்க திருப்பி, சார் எப்போ சார் டேட்டு தெரியுங்க அப்படின்னாங்க. நான் எப்போ மேம் ஆகிறேனோ அப்போ இன்டர்வியூ கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாடல்னா ஒரு பாடலுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, யுகபாரதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து பத்மா வந்து தொகுப்புரையெல்லாம் கொடுக்குறாங்கனாக்க இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார் போல இருக்குன்னு. நம்ம பிரபலமே ஆகலைங்கிறது தம்பி கேட்ட இன்டர்வியூலேயே யுகபாரதி மேமை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த மேமை மட்டும் எடிட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டானுங்க. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம மேம வாய்ப்பு கிடையாது. அதனால இவர் மேலாக இருந்தால் தான் இன்டர்வியூ கொடுப்பாருங்கிறதுக்காக அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. நான் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறத அப்புறம் விட்டுருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செய்திக்கு பின்னால், ஒரு சம்பவத்திற்கு பின்னால் இப்படி நிறைய சம்பவங்கள் அப்படி தனித்தனிப்பட்ட முறையில் இருக்குது. இந்த பாட்டு ஒன்று கேட்டேன்னு தலைப்பு கொடுத்த உடனே எதேச்சியாக இரவுகளில் பாட்டு கேட்குற வழக்கம் உண்டு இல்லையா? அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாட்டு, இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் நீங்கள் வந்து இந்த பாட்டை இன்னுமே போய் கேளுங்க. நான் இப்போ சொன்னதுக்கு பிறகு இந்த பாட்டை நீங்கள் கேட்குற பொழுது உங்களுக்கு இந்த பாட்டு வேறொரு அர்த்தத்தை, வேறொரு விதமான உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பாட்டு என்னென்னா, சுஜாதா அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த படத்து பேர் வந்து சுஜாதா. இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். பாடல் எழுதினது வந்து கண்ணதாசன். அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து மோகன். அந்த படமும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், முக்கியமான படம். பத்மராஜனுடைய கதை அது. அந்த கதைக்கு இருக்கிற பின்னணி நிலையில் அதெல்லாம் நம்ம போக வேணாம். அதை நீங்கள் போய் படம் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். அதில் நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீ வருவாய், எல்லாருமே நல்லா பாடுறீங்க, அதனால வந்து உங்களுக்கு அந்த பாட்டை பற்றி சொல்ல வேண்டியது. அது முழுமையாக அந்த பாட்டை கேட்டுருங்க. அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் அந்த பாட்டை நான் யார் பாடியிருந்ததாக நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், வாணி ஜெயராம் அவர்கள் பாடியதாக நினைத்து கொண்டிருந்தேன். ஏன் வாணி ஜெயராம் அம்மா எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கனாக்கா, அவங்களோட எல்லா பாட்டும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த பாட்டு கிடையாது, ஆனால் இந்த பாட்டை அவங்க தான் பாடியிருப்பாங்க நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஒரு மெல்லிய தனிந்த குரலில் பாடின அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்கும் பொழுதுலாம் ஏதோ நம்மையே பறந்து யாருக்கோ ஒருத்தருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் பொழுது, நீ வருவாய் என அப்படின்னு நம்ம யாரையாவது நீ வருவான்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த பாட்டு, அந்த வரி ஞாபகம் வந்துடும். அது எப்படி அவ்வளோ பொருத்தமாக கண்ணதாசன் அந்த வரியை எழுதினாருங்கிறது எனக்கு புரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இது ரொம்ப ஒரு மாதிரி, இந்த வேறு எந்த பாட்டை விடவும் இது வித்தியாசமாக இருக்கே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் எனக்கு அதை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு விளம்பர படத்துக்கு நான் பாட்டு எழுதினேன். நிறைய ஒரு 500-600 விளம்பர படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருப்பேன். அந்த மாதிரி எழுதும் பொழுது ஒரு தடவை வந்து ராஜீவ் மேனன் சார் இருக்கார் இல்லையா, இயக்குனர் ராஜீவ் மேனன், அவர் வந்து இந்த விவிஆர் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதி கேட்டார். அப்போ நான் எழுதி கொடுக்கும்பொழுது அவரை சந்தித்து அவரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் ராஜீவ் மேனனோட அம்மா தான் கல்யாணி மேனன் என்கிறவர்னு. இந்த நீ வருவாய் என பாடலை பாடினதும் கல்யாணி மேனன் அம்மா தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அல்லது வந்து ஒரு துக்ககரமான சம்பவம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு கேட்கும் பொழுதெல்லாம் நம்மளை அறியாமலேயே நாம் ஏங்கி காத்திருந்து அந்த காத்திருப்பு நிறைவேறாமல் போன ஒரு தன்மை வந்து அந்த பாட்டு கேட்கலாம். நீங்கள் அந்த பாட்டில் வந்து இப்போ கூட அது இருக்கும். அப்புறம் அந்த பாட்டை பற்றியெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அந்த சம்பவம் எனக்கும் அது தெரிய வந்தது. தெரிந்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா, இந்த கல்யாணி மேனன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பாடல் பயிற்சி மேற்கொண்டு நிறைய இசை கச்சேரிகள்லாம் செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்புறம் மலையாள படங்களுக்கெல்லாம் அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. தமிழில் அவர்கள் பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவர் வந்து அரும்பாடுபட்டு எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் இவருடைய குரலை அனுப்பி என்னுடைய மனைவி மிக சிறப்பாக பாடுவாங்க அப்படின்னு வாய்ப்பு கேட்குறார். அப்படி ஒவ்வொருத்தருட்டையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லோரும் தருவதாக சொல்கிறார்கள். அவர் வந்து டெல்லியில் ஒரு நேவியில் ஒரு அதிகாரியாக அவர் பணியாற்றுறார். கப்பல் படையில் அதிகாரியாக அவர் பயன்பட்டார். டெல்லியில் இருக்கார் அவர். இப்போ இந்த பாட்டு பாடுவதற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, நீ சினிமாவில் பாடணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டே இருந்தோம், இப்போ உனக்கு அந்த வாய்ப்பு கனியுது, அதனால் நீ பாடும் பொழுது நான் அங்கே வந்து இருக்கிறேன், அதனால் என்னைக்கு பாடுறதுங்கிற டேட்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம சந்திப்போம்னு சொல்கிறாரு. மனைவி இங்கே இருந்து பாடுறது கிளம்புறாங்க. அவர் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வரணும். இவங்க வந்த பிறகு இவங்க பாடணும். பாட்டோட பல்லவி என்னென்னா, நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன். அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வருவது, அங்கேருந்து போய் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், இவங்க பாடணும், அவர் வந்தால் தான் பாடுவேன்னு இவங்க சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் டைம் ஆகிட்டே இருக்குது. எம்.எஸ். விஸ்வநாதன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா எப்படி இருந்தாலும் அவர் வந்துட போகிறார், வந்த பிறகு ஒரு தடவை கூட நம்ம டேக் எடுத்துக்கலாம், இப்போ எல்லா ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லோரும் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அரை மனசோட, என்ன இருந்தாலும் தனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பை பெற்று தந்த கணவன் முன்னால் அந்த பாட்டை பாடிடணும், அவங்களுக்கு அது ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் பாடி முடித்தது வெளியில் வரும் பொழுது ஒரு செய்தி சொல்கிறார்கள். அவர்கள் விமான நிலையத்தை நோக்கி வருகிற பொழுது
விபத்தில் அவருடைய கணவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு. இப்போது நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் எறியேங்கிற அந்த ஒரு பாட்டை நாமெல்லாம் கேட்குறது ஒரு தன்மை. குறிப்பிட்ட அந்த அம்மா எப்போ அந்த பாட்டை கேட்டாலும் அவங்க மன உணர்வு என்னவாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த உணர்வுலேருந்து இந்த பாட்டை நான் திருப்பி பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே பதட்டத்துக்குரிய வரியாக மாறிடுது. ஒரு கருத்தோ ஒரு செய்தியோ ஒரு சம்பவமோ எந்த சூழலில் இருந்து அது பெறப்பட்டிருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். நாசகார கும்பலுங்கிற கதை நந்தன் தான் அப்படின்னு தோழர் சொன்ன உடனே அந்த மொத்த கதையும் உங்களுக்குள் உள்வாங்கப்பட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் கைகள் அரங்க மாதிரி கைத்தட்டுச்சு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அந்த சூழல் புரிகிறதுனால, அந்த காலம் புரிவதனால ரொம்ப முக்கியம். சினிமா பாடல்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த காலத்தை கடந்து விடக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த இடத்துலையே அது நின்றோம். எனக்கு இப்போவும் அந்த பாடலை எப்போதெல்லாம் கேட்கிறேனோ அப்போதெல்லாம் திடீர்னு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறத தாண்டி இந்த எதிர்பார்ப்பு, ஏக்கம், அதுக்கு பிறகு அதுக்கு இருக்கக்கூடிய தனிமையினுடைய துயரம், இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த பாட்டை பார்த்தா அது இயல்பிலேயே அந்த உணர்வு என்பது எவ்வளவு நிஜமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது. காலத்துக்கு காலம் உண்மை மாறுபடும் அப்படின்னு தோழர் சொன்னார். காலத்துக்கு காலம் உண்மை மாறுபடும், உணர்ச்சி மாறாது இல்லையா? உணர்ச்சி ஒன்றாகவே இருக்குங்கிறது தான் அந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த பாட்டு ஒன்று கேட்டேன்னா அதுக்கு பிறகு அந்த செய்தி தம்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த பாட்டு எப்போ வந்தாலும் உடனே அந்த பாட்டை தள்ளிவிட தோணுதே தவிர கேட்க தோணவில்லை. அப்படி உங்களுக்கும் நிறைய செய்திகள் அப்படி இருக்கும். ஒரு சிறந்த கவிதைனா என்ன அப்படின்னு இக்பால் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். கவிஞர் இக்பால் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இக்பால் என்ன எழுதுகிறாருன்னா, கவிதை என்பது மூசாவின் ஊன்றுகோலை போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த மூசாவின் ஊன்றுகோல் அப்படின்னா என்ன? மூசா யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பைபிள்லையோ குரான்லையோ அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோசஸினுடைய 10 கட்டளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 10 கட்டளைகளை பற்றியெல்லாம், மூசாவை பற்றியெல்லாம் தெரிந்தால் ஒரு ஊன்றுகோலாக ஒரு கவிதை இருக்கிறதுனா சமூகத்துக்கு எதுக்கு ஊன்றுகோலாக கவிதை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தேடி 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 பார்க்குற பொழுது 2 அற்புதமான ஒரு வரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இங்கே தோழர் இந்திரஜித் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த கோடி துணி போர்த்துவதற்கு பாவாடை வாங்குறதை பற்றியெல்லாம் ஒன்று பேசிட்டு போனார் இல்லையா? அது பண்ணும்போது தமிழன்பனுடைய ஒரு கவிதை எனக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை அது. அந்த கவிதையை எப்போதெல்லாம் இந்த மரணம் குறித்தோ அல்லது சாவு குறித்தோ காதில் செய்தி தட்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த 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 கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். கோடி துணியை வெட்டியான் உருவுகையில் புரண்டு படுத்தது பிணம் அப்படின்னு ஒரு கவிதை. கோடி துணியை வெட்டியான் உருவுகையில் புரண்டு படுத்தது பிணம், ஈரோடு தமிழன்பன் ஐயா எழுதிய கவிதை அது. இதுக்குள்ள அந்த பிணத்தினுடைய வாழ்வியல் மொத்தமும் அந்த ஒரு வரியில் இருக்கு. வெட்டியானுடைய மொத்த சூழலும் அந்த ஒரு வரிக்குள்ள இருக்கு. பிணம் என்பதற்கு பின்னாலும், வாழ்க்கை என்பதற்கு பின்னாலும், துணி என்பதற்கு பின்னாலும் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்துக்குரிய, நெகிழ்வுக்குரிய பல சம்பவங்களை ஒரு சின்ன சின்ன வரிகளை கோர்த்து அதை சொல்லும்போது இந்திரஜித் அவர்கள் சொல்லுகிற பொழுது எத்தனை கவிதைகளை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி இந்த மேடையிலே நிறைய தோழர் கலியமூர்த்தியுடைய கவிதைகளெல்லாம் சொல்லலாம். அவ்வளவு பிரமாதமாக இந்த கவிதைகள் கூடுதலாக பரவலாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். ஒரு பாட்டுக்கு பின்னால் எப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிறது, அந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நாமெல்லாம் எப்படி பாட்டு எழுதுறேன் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன் நான். எம் மகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு டைட்டில் எம் மகன் கிடையாது, எம்டன் மகன். அந்த எம்டன்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனி கப்பல் எம்டன்னு ஒரு கப்பலை குண்டு போட போகிறதுன்னு சொல்லி ஒரு செய்தி. யாராவது கொடூரமான அப்பாக்கள் இருந்தாக்கா உடனே எம்டன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய எம்டன் அந்த காலத்தில் பேரும் அப்படி வச்சுருக்காங்க, பட்டப்பேராகவும் அது இருந்திருக்கு. அந்த எம்டன் இவங்க அப்பா அந்த படம் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. அது முதல்ல எம்டன் வச்சோன்னா எம்டன்ங்கிறது அப்போ எதுக்கு சென்சார் எப்போவுமே பிரச்சனை தான் இல்லையா? ஏன் அந்த எம்டன்கிறதே வச்சுருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனால் அவங்க வைக்க விடலை. எப்போதுமே வைக்க விடுறதை விட மாட்டானுங்க, விடாத விட்டுருவானுங்க. இதுதான் சென்சார் இருக்கக்கூடிய பிரச்சனை. தணிக்கை எதுக்கு பண்ணணும்னா இதை விட்டுறலாங்கிறத அவங்க விட்டுருவாங்க, நம்ம விட மாட்டாங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க. அதுதான் அது இருக்குது போல இருக்குது. அப்போ விட்டுட்டாங்க. சரி, அவன்கிட்ட எம் மகன் அப்படின்னு வந்துருச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டில் அது ஒரு காதல் பாட்டு தான். முறை பையனும்
பொண்ணு மொன பையனும் காதலிக்கிறதெல்லாம் காதலே கிடையாது என்னுடைய அகராதியில். ஆனாலும் அந்த படத்தில் அப்படி எடுத்திருப்பாங்க, அது முறை பொண்ணு லவ் பண்ணுறாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டு வேணும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவர் இயக்குனர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னார், இது மாதிரி அக்கா பையன் மாமா பொண்ணு தான் சார், அவங்க லவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. மாமா பொண்ணு எதுக்கு சார் லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? இல்லை அப்பா மறுத்துக்கிறாரு அப்படி. அப்பா எப்போதுமே மறுத்துக்கிட்டு தான் இருப்பார், அப்பான்னு இருந்தாலே அவர் மறுக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு, அதனால் அது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே. சார் நீங்கள் ரொம்ப புரட்சிகரமான படம்லாம் இல்லை சார், இது ஒரு குடும்ப பாங்கான படம், குடும்பத்தில் புரட்சி இருக்கக்கூடாதுன்னு அந்த டைரக்டர் விரும்புகிறாரு, அது ஓகே, அது அவரோட இது. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார், நான் சுச்சுவேஷன்லாம் கேட்டு ஒரு பாட்டு எழுதிட்டு ரெக்கார்டிங் ஒரு வாரம் கழித்து வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போகும்பொழுது காலையில் போன உடனே இயக்குனர் சொன்னார், அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருமுருகன், மெட்டிஒலிங்கிற திரைப்படத்தை இது சின்னத்திரை தொடரெலாம் நிறையா இயக்கியிருக்கார், ரொம்ப அருமையான அற்புதமான என்னுடைய தோழர் அவர். எதுக்கு இந்த அற்புதமான தோழர் மிக நெருங்கிய நண்பர்லாம் சொல்கிறேன்னாக்கா, சில இடத்துல அவன் இவன் நான் சொல்லினோன்னே என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன சார் டைரக்டர் பேரை டக்குன்னு அவன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. அவங்களாம் எனக்கு வயசு கம்மி சார், அதனாலன்னு. இவர் என்னை விட வயசு கூட, அதனால இவருக்கு மரியாதையோட நம்ம கொடுத்துரும். அன்பு கூடும்பொழுது மரியாதை குறைஞ்சிடும் சார், வேற ஒன்றும் கிடையாது, நான் வேணுக்குனே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போயிட்டோம். ரெக்கார்டிங் அப்போ போன உடனே காலையில் வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் அந்த படத்துக்கு, அவர் உடனே அதை பார்த்துட்டு சொன்னார், பாரதி சரணமெல்லாம் ஓகே, பல்லவி மட்டும் வேறு அப்படின்னாரு. வேறு எழுதிடுவா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை எழுத வேணாம், டியூனாகவே மாற்றிடுவோன்ட்டார், பல்லவி டியூனை மட்டும் மாற்றிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். பல்லவி டியூனை மட்டும் மாற்றுறதா என்ன சார், இப்போ ரெக்கார்டிங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம இந்த எழுதுகிற மனநிலையில் போக மாட்டோம்ல. ரெக்கார்டிங் அன்றைக்கி நம்ம எழுதுறதே சிரமம், எப்படியோ ஒரு வழி பண்ணி ஓகே பண்ணி நம்ம போன பிறகு திருப்பி பாட்டு எழுதணுன்னா எப்படி இருக்கும். நான் ரொம்ப ஜர்க்காகி, சார் கண்டிப்பாக இது நல்லா இருக்கே சார் இந்த டியூன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சார்பாக வந்து இயக்குனரும் சொன்னார், இந்த டியூன் நல்லா தான் சார் இருக்குது, இதே வச்சுக்கோ சார் அப்படின்னு அவரும் சொன்னார். ஆனாலும் வித்யாசாகர் என்ன சொன்னார், இல்லை இதை விட சிறப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி இசையமைப்பாளர் சொன்ன பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகேன்னு தலையாடிட்டு உட்காந்துட்டேன். அப்போ உடனே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, பாரதி ஒரு வேலை செய்ய, நான் பக்கத்து ரூமில் இருந்து மெட்டமைக்கிறேன், நீ இந்த ரூமில் உட்காந்து எழுதிரு அப்படின்னாரு. என்ன சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று எழுதின வரி நல்லா இருந்தால் அதுக்கு அவர் மெட்டமைச்சிக்கிறது, அல்லது மெட்டு நல்லா இருந்தால் அதுக்கு நான் எழுதிடணும். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒப்பந்தத்தில் 2 பேரும் பக்கத்து ரூமில் போய் அவர் மெட்டமைச்சிக்கிட்டு இருந்தார், நான் இந்த பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படியாவது அந்த டியூன் நல்லா வரக்கூடாது, ஏன்னா வந்தலைன்னா இதே வச்சுக்கலாம் அவர் சொல்லிடுவாரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துருந்தேன். அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது எழுதிட்டுனா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நான் எழுதிட்டேன், கோழி குண்டு கண்ணு கோவப்போல உதடு பாலை போல பல்லு பதுக்கி வச்ச கண்ணு ஆழ தின்னும் கண்ணும் அலட்டிக்காத கையை சோளத்தட்டை வாயி சொக்க வைக்கும் வாயி அப்படின்னு எழுதிட்டேன். அவர் உடனே வந்து திருப்பி இந்த பக்கம் வந்த உடனே திருப்பி கம்போசிங் ரூம்குள்ளே வந்தோடனே வித்யாசாகர் வந்து கேட்டார், எழுதிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். நீங்கள் மெட்டு போட்டிங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா நீ உட்காந்து ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருந்தேன், நீங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்து டியூன் போட்டிங்க, அதை நீங்கள் வாசிங்க சார், நான் எழுதினது அப்புறம் வந்துட்டு நான் கையில் வச்சதை மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே எழுதியிருக்கோம் நான் நினச்சிக்கிட்டேன். அவரும் அப்படி நினச்சிட்டார் போல இருக்கு. இல்லை நீ எழுதுனதை சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நான் இப்பொழுது இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எழுதிய அந்த வரிகளை பார்க்காமலேயே அவர் அமைத்த மெட்டு அந்த மெட்டுக்கு அப்படியே பொருந்தி போனது. அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல, அவருக்கும் தெரியல. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடுன்னு அந்த பாட்டு இருக்கும். இது எழுதி முடித்த உடனே அவர் சொன்னார், சார் அந்த போன தடவை நான் சுச்சுவேஷன் சொல்லும்பொழுதே ஒரு சுச்சுவேஷனை மறந்துட்டேன் சார், ஒரே ஒரு இடம் இருக்குது சார், அதில் வந்து சார் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா சார், இந்த ஒரு சின்ன சேரை போட்டு மேலே வந்து தூக்குவாளியில் அதிரசம் வச்சுருப்பாங்க சார், அந்த அதிரசத்தை எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து இவனை மேலே ஏற்றி விடும் சார், அப்போ வலிக்கு விழும்போது இவங்க பிடிக்கிறாங்க சார், அங்கேருந்து பாட்டு சார்ன்ட்டார். ஏன் சார் வலிக்கு விழுவுறாங்கன்னா, இல்லை சார் அந்த தூக்குவாளி எடுக்கும்பொழுது தேல் கொட்டிடுது சார், அந்த தேலையும் இந்த பாட்டில் சேர்த்து எழுதிருங்க சார். எப்படியெல்லாம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோங்கிறத தெரிஞ்சுக்காமல் பாட்டு நல்லா இல்லை அப்படின்லாம் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் சொல்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்படியா சார், அந்த தேல் அவசியமாக வேணுமா சார் அப்படின்னேன். அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார்னா, அந்த தேல் அவனுக்கு கொட்டுச்சோ இல்லை எனக்குன்னு கொட்டிருச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்போ வந்து அவர் வித்யாசாகர் வந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பாலை போல கண்ணம் பதுக்கி வச்ச தருணம் ஆழ தின்னும் கண்ணம் அலட்டிக்காத கையை சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் அப்படின்னு எழுதிட்டேன். சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய். சார் அந்த தேல் அப்படியா கண்டிப்பாக வேணுமா சார்,
சரி சார், சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயி தேழு தொட்ட உடனே தேடி வந்தேன் தாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் இருக்குது பாட்டில். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கும் இப்போ நான் திட்டமிட்டுட்டு போனதுக்கோ அவர் மெட்டமைச்சதுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எப்படி இந்த பாட்டு அங்கே அமைகிறது அப்படின்னா, இங்கே எப்படி ஒரு புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் எப்போதோ படித்து 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 ஒரு ஆழ்துணை கிணறு தோண்டப்பட்ட உடனேயே எத்தனை ஆண்டுகளாக சேகரித்த மலை துளிகள் எல்லாம் பொத்து கொண்டு வருகிறது இல்லையா, அப்படி தான் பாட்டுக்குள்ளேயே வருது. அது வந்து எனக்கல்ல, கண்ணதாசனுக்கல்ல, அல்லது எனக்கு முன்னால் இருந்த என்னோட முன்னோடி கவிஞர்கள் எல்லாரிடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேகரித்த எல்லாமும் தான் ஒரு பாட்டுக்குள்ளே இருந்து வெளிவருகிறதுங்கிறது தான் பாட்டு ஒன்று கேட்டேன் அப்படிங்கிறதுக்கான செய்தி. ஏறக்குறைய கொண்டு வந்து டைட்டிலோட கட்டிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனால் இப்படி கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, இப்போது அந்த பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்காரங்க எழுதின ஒரு பாட்டு, ஒரு கதை, தோழருக்காக சொல்கிறேன். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்காரர் எழுதின ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்கார் யார்? தீஜா கதை. அந்த தீஜா வந்து செய்தி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். நீங்கள் அவசியம் வாசிங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கத்துக்காரங்களையும் நீங்கள் வாசிக்கணுங்கிறதுக்கு தான் புத்தக திருவிழா. அதனால் எந்த பக்கத்தில் நீங்கள் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்தையும் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. அந்த செய்திங்கிற ஒரு கதை வந்து என்னென்னா, அது தொடங்கும் பொழுதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, ஒரு தங்கவேல் அப்படிங்கிற ஒரு வித்வான், நாதஸ்வர வித்வான் இருப்பார். அவர் பேர் பிள்ளையாண்டா, அவரோட பையன் பேர் தங்கவேல். இந்த தங்கவேல் என்ன பண்ணுவான், காலையில் எழுந்திரிச்சு நாதஸ்வரத்தில் சினிமா பாட்டெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த சாஸ்திரிய சங்கீத ஆள். அவர் சங்கீதத்தில் வந்து ரொம்ப அதை கலைக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவன் நம்மள மாதிரி ஒரு ஆள் தங்கவேல் எப்போதுமே நம்மளால தானே இருப்பான். பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தங்கவேல் என்ன பண்ணால், காலையில் சினிமா பாட்டு வாசிட்டு இருக்கிறான். அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா சேவை இல்லாமல் இந்த பாட்டை பாடிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைப்பா இன்றைக்கி கச்சேரி இருக்குல்ல. ஆமாம் கச்சேரி இருக்குது. கச்சேரிக்கு நீங்கள் போவீங்கல்ல, என்னை கூட்டிகிட்டு போவீங்கல்ல அப்படின்றான். அதுக்காக சாதகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. டே, சாதகம் இந்த பாட்டெலாம் பண்ணக்கூடாதுடா, அது சங்கீத பாட்டு தான் பண்ணணும், சினிமா பாட்டெலாம் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து வக்கீல் தானே இந்த கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணார். அவர் என்கிட்ட சொன்னார், வெள்ளைக்காரங்களாம் வராங்களாம், அவங்க வீட்டில் தான் நீங்கள் கச்சேரி பண்ண போகிறீங்களாம், அதனால நான் வந்து உங்களுக்கு உதவியாக, அவங்க எல்லோரும் இது மாதிரிலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கேட்பாங்கல்ல, அதுக்கு நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப பயங்கரமாக திட்டிடுவார். இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லி. அந்த பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்கார் எழுதுனதுங்கிறதுனால சினிமா பாட்டெலாம் அவர் பிடிச்சிருக்காது. அவர் கண்ணா புண்ணான்னு திட்டுறாரு. திட்டிட்டு இதெல்லாம் பண்ணாத, இது என்ன ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப நிறைய அவர் திட்டிருக்கிறதுனால நானே அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பாட்டு சம்மந்தப்பட்டுலாம் சினிமா பாட்டெலாம் எழுதுறதுனால நம்மளை தான் திட்டிருக்கிறார், அது என்ன இப்படிலாம் திட்டிருக்கிறாரு நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால அதை நான் விட்டுறேன். இப்படிலாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு மதியம் ஒரு மாலை வாக்கில் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க பையனும் கூட போவான், தங்கவேலையும் கூட்டிகிட்டு போவார். தங்கவேலு பேன பார்த்துட்டு பாவமாக போயிட்டுருப்பான். அவர் ரொம்ப பிரமாதமான சங்கீதம் வாசிப்பார். அந்த வெள்ளைக்காரர்கள் அப்படியே மெய்மறந்து கேட்பாங்க. கேட்கும் பொழுது போஸ்காவா ஏதோ அவர் பேர், அந்த வெள்ளைக்காரரோட பேர். அவர் வந்து அங்கே வந்து ரொம்ப பெரிய இசை மேதையாக அவர் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இசை பாரம்பரியத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அங்கேருந்து இங்கே வந்திருப்பார். அப்படி வந்த ஒருத்தர் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு வாசிக்க சொன்னதுனால அதை அந்த வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருப்பார். இதுதான் அந்த கதையோட மொத்த தன்மை. அப்படி வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த வெள்ளைக்காரர் என்ன பண்ணுவார், இந்த இசையில் மயங்கி போய் அப்படியே அவர் கண்ணெல்லாம் சொக்கி அப்படியே திடீர்னு வந்து ஒரு செய்தி அவருக்கு கிடைச்ச மாதிரி அவர் உணர்வார். அந்த கதையிலே வரும். அந்த செய்திங்கிறது என்னென்னா, ஒரு இறை செய்தி தனக்கு கிடைச்சிட்ட மாதிரி அவர் அதை உணர்வார். அந்த இறை செய்தி எப்படி கிடைக்குது, அந்த இசைக்குள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின விவரணை எல்லாம் அந்த கதை இருக்குது. அந்த கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த இசையினுடைய நுட்பங்கள், இசையினுடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையும் அந்த கதையில் எழுதி கொண்டே வரக்கூடிய ஒருவர் வந்து தீஜா வந்து கடைசியில் என்ன சொல்லுவார்னா, அந்த செய்தி அவர் கிடைத்து விட்டது. ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், இதுக்கு மேலே வாசிக்காதீங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷத்தின் இசையின் மிகுதியில் ஒருவன் இறந்து போய் விடுவான்னா எப்படிப்பட்ட இசையை அவர் வாசிச்சிருப்பாருங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியுது இல்லையா. பாடியே ஒருத்தன் கொண்டுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதோட இன்னொரு வெர்ஷன் இது. ரொம்ப நிறைய பாட்டை கொண்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா பாட்டு அப்படி கொன்றும் மனிதரை அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த அந்த கதைக்குள்ளே இருந்து அப்படியே ஒன்று ஒன்றா யோசிக்கும் போது, இது எப்படி இந்த கதையை அவர் எழுதியிருப்பார், இசை பற்றி அவருக்கு நிறைய தெரியணும்ல. இசை பற்றி தெரியாமல் அந்த கதையை ஒருத்தர் எழுதியிருக்கவே முடியாது. ஒரு சிறுகதை ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா, இப்போ நாசகார கும்பல் வந்து புதுமைப்பித்தன் எழுதுறாருன்னா, குறைந்தபட்சம் அந்த நந்தனுடைய மொத்த வரலாறையும் தெரிந்து, அந்த சொந்த சாதி பெருமிதம்லாம் இல்லாமல், சொந்த சாதிக்கு எதிராக எழுதக்கூடிய மனநிலை இல்லாமல் அதை எழுதவே முடியாது. அப்படி வந்து தீஜாவுக்கு இசை பற்றி தெரியுமா? அவர் நிறைய இசைக்கதைகள் எழுதியிருக்கிறாரு.
இப்போ சமீபத்தில் கூட அவருடைய இசை கதைகளை மட்டும் தொகுத்து ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. நீங்கள் அவசியம் வாங்கி படிங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சஞ்சய் சுப்பிரமணியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு முன்னுரை இருக்கிறது. அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்சது. ஏன் காரணம்னா, சமீபத்தில் சஞ்சய் சுப்பிரமணியம் எழுதின இசைப்பட வாழுதல்னு ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு இவர் தீஜாவை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாரு, இலக்கியத்தை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஒரு இசைக்கலைஞன் இலக்கியத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இசைப்பட வாழ்தல்ங்கிற நூல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும், நீங்கள் அவசியம் வாங்கி படிங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இசை ஆர்வம் ஏற்பட்டு இசையெல்லாம் கற்றுக்கிட்டு முதல் முறையாக ஒரு கச்சேரி பண்ண போவார். கச்சேரி பண்ண போகும்பொழுது பொதுவாகவே இப்போ இந்த மேடையில் இருக்கிறோன்னாக்கா, இப்போ தோழர்லாம் இருக்கிறாங்க, இப்போ எனக்கு முன்னாளிலிருந்து கவிதை எழுதி கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனை எங்கே இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு கைத்தட்டுகிறவர்கள் மேல் இருக்காது. இங்கே இருக்கிற எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோடி படைப்பாளர்கள் மீது எனக்கு இருக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்ம இதை சொல்கிறோமே இது சரியாக இருக்குமா இல்லையான்னு. அதே மாதிரி சஞ்சய் சுப்பிரமணியம் வாசிக்கும் பொழுது முன்னாடி ஒரு இசையில் மூத்தவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவரை பார்த்து இவர் பாட ஆரம்பிப்பார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வடிவேல் படத்தில் அப்படியே ஒரு காட்சி இருக்குது. அவரை பார்த்து இவர் பாடுவார். அவர் வந்து இறுக்கமாக தலையே அசைக்காம அப்படி உட்காந்துருப்பார். அது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது எந்த அபிப்பிராயமுமே இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருந்து அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறதோ இசைக்கிறதோ இருந்தால் எப்படி இருக்கும். இந்த அரங்கம் வந்து ரொம்ப அற்புதமான அரங்கமாக இருக்குது. அதனால் அதை நான் உங்களை வச்சு சொல்லலை. நீங்கள் எல்லோரும் கை தட்டுறதுனால நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஆனால் யாருமே கை தட்டாமே உட்காந்துருந்தா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எப்படி பேச முடியும் இல்லையா? அவர் அப்படியே வந்து பயங்கரமாக வாசிக்கிறார். அந்த ராக லயங்களெல்லாம் மாறி ஜதி கிதியெல்லாம் மாறிக்கிரி இவர் பாடுறாரு. அவர் எதுவுமே இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு ஏச்சு போயிடுறார். அந்த கூட்டம் மொத்தமுமே ஆரவரிச்சு கை தட்டுது, அவருக்கு வந்து கை கொடுக்குது, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்குது, அவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குது. ஆனால் இவருக்கு என்ன மனசில் இருக்குன்னா, சஞ்சய் சுப்பிரமணியத்துக்கு அவர் என்ன நினச்சாரு, டக்குன்னு ஏஞ்சி போயிட்டாரே அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் வருஷம் கழித்து அவர் சந்திக்கும் பொழுது அதற்கு பிறகு அவருக்கு வந்த ஒரு 100-150 வாய்ப்புகள் அந்த பேசாமல் ஏஞ்சி போனார்ல அவரால் ஏற்பட்டது அப்படின்னு அவர் அதை எழுதுறார். அது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம காதுக்குள் விழக்கூடிய ஒரு சின்ன செய்தி சம்பவம் வந்து அப்படியே மொற்றத்தையும் மாற்றிடும். அந்த தான் என்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அவர் தலையாட்டாமல் போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். என்னை விட நீ சிறப்பாக வாய்ச்சிருவியா, என்னை விட சிறப்பாக நீ பாடிடுவியாங்கிறதுக்காக உட்காந்துருப்பார். இதை பற்றி கந்தர்வன் ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறார், தான் அப்படின்னு ஒரு கதை. நான் ரொம்ப அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் பாட்டு பெரிய ஹிட்டாகி ஒரு 10 பேர் பாராட்டினோடனே டல்லுன்னு ஒன்று ஏறும். அப்போ உடனே இந்த தான் அப்படிங்கிற கதையை வந்து டக்குன்னு எடுத்து படிப்பேன் நான். என்னன்னா அவ்வளோ ரொம்ப பிரமாதமான ஒரு கதை. அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு கணேசன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், தன்னை பற்றி பெருமையாக பேசுவான். அப்படி நம்மள்ட்டே நிறைய பேர் இருப்பாங்க. அது அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்துடும். ஒரு தடவை வந்து ஒரு நண்பர் வந்து திடீர்னு தொலைபேசி பண்ணார் எனக்கு. பண்ணி, சார் உங்கள் பாட்டெலாம் கேட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப அப்படி பவ்யமாக பேச ஆரம்பிப்போம்ல. கேட்டேன், உங்கள் பாட்டெல்லாம் கேட்டேன் சார், நிறைய பாட்டு நான் தொடர்ச்சியாக அவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னாரு. சந்தோஷம் சார் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில செய்திகள் தெரியல, அதை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்லிக் கொடுக்குறா நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் என்னென்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும், நான் என்னை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டிட்டீங்க. அதனால் நான் ஒரு 250 பாட்டு எழுதி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் பேரில் நீங்கள் போட்டுக்கங்கன்னார். எனக்கு வந்து, சார் என்ன சார் இவ்வளோ நல்ல மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க, உண்மையிலே உங்களை நான் நேராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் எழுதின பாட்டை என் பேரில் ஏன் சார் போட சொல்கிறீங்க, உங்கள் பேர்லேயே வரலாம், என் பேரில் தான் வராதே, நல்லா எழுதினா தான் இந்த நாட்டில் மதிப்பு கொடுக்க மாட்டாங்களே, உங்களை மாதிரி எழுதினா தானே வாய்ப்பு கொடுப்பாங்கன்ட்டார். இப்போ இருந்தாலும் பாராட்டுறானா திட்டுறானான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் அந்த 250 பாட்டுமே உங்கள் பேர்லேயே வர்றதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோமே சார் அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்றான். அதனால் இந்த மாதிரி பாராட்டுறவர்கள்ட்டையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கணேசனும் அதே மாதிரி என்னென்னா, எது வீட்டில் என்ன செஞ்சாலும் வந்து பாராட்டிடுவான். எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு பால் கொழுக்கட்டை வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பால் கொழுக்கட்டை வைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தன். அவனும் ஒரு நண்பர் 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை காரிடார்லேருந்து ஒரு சின்ன பெண்ணு வந்து, அந்த சின்ன பெண்ணு ஒரு பையன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சின்ன பையனையும் அந்த பொண்ணுக்குடைய கூட இருக்கிற அவங்க அப்பா வந்து அந்த காரிடார்லேருந்து கீழே விழுந்துருவார். இதை பார்ப்பாங்க, டக்குன்னு ஊரெல்லாம் கூடிடும்.
உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக இருக்கும் பொழுது இந்த கூட வந்த கணேசனுக்கெல்லாம் தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த கூட இருக்கிற அந்த அப்பாவி நண்பர் என்ன பண்ணுவார், என்ன இப்படி இருக்கானுங்க இந்த மனிதர்கள், இவ்வளோ நேரம் அவனை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்தான், இதெல்லாம் கேட்டோம், ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு செய்யக்கூடாதா, இவன் பாட்டு விட்டுட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே சரி இவங்களை எப்படியாவது நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா மக்கள் எல்லாருமே ஓடி போயிருப்பான். என்னன்னா இல்லை பரவாயில்ல உயிரோட தான் இருக்கிறாரு, தூக்கிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க எல்லாரும். செத்து போனால் தான் கூட நிற்பாங்க, ஏன்னா செத்தாலும் நிற்க மாட்டானுங்க, அது வேற. எல்லாரும் போன உடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாகி என்ன செய்யறதுன்னே தெரியாது. உடனே டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து கேட்டவங்க என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் பார்க்க வந்தவங்க இவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாருன்னு சொல்லி கார்டானிலேருந்து பேசிகிட்டு இருந்தவங்க கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இவங்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இங்கே நின்றுனோடனே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பார்த்துலாம், உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலாம், நீங்கள் உடனடியாக போய் ஒரு 1000 ரூபா மட்டும் பணத்தை கட்டிட்டு வந்துடுங்க. உடனே சார் பணத்தை நாங்கள் கட்டிடுறோம், நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்டில் போனவன், நீங்கள் என்னையே 1000 ரூபா கட்ட சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை சார் ஹாஸ்பிட்டலுங்கிறது அதுக்கான ரூல்ஸ் இருக்கு இல்லையா, நான் சும்மா மருந்து போட்ட முடியாது இல்லையா அப்படிம்பாரு. என்ன மருத்துவர்கள் இவ்வளோ இறக்கமெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தோணும். மருத்துவர்கள்னால் இறக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அவனுக்கு புரியுது. சரி இவனே 1000 ரூபா கட்டுறான். உடனே வந்து இப்படியே பார்த்தோன்னா இது சரியாக பார்க்க மாட்டார் போல இருக்கு, ஏன்னா காசுக்காக பார்க்குறவராக இருக்கிறாரு. உடனே நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி இது மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் பொண்ணையும் சொல்கிறாரு, அப்பா நம்ம அங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா ஓரளவு அடிபட்டிருக்கும், ரத்தம் வழிஞ்சிருக்கும், ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு தெரியாது இல்லையா, சரி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்கிட்டு வரும்பொழுது அவர் பெரியவர் சொல்லுவார், எங்கள் பெரிய பையன் வெளியில் இருக்காங்க, நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் ஏதாவது உதவி செய்வான் அப்படின்னா அவன் ஃபோன் பண்ணுறான். அவன் அதே மாதிரி எல்லாம் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு போயிருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு இப்போ என்னென்னா எல்லாமும் இந்த சம்மந்தப்படாமல் எதிரில் இருந்து சும்மா கிராஸ் பண்ணும்பொழுது பார்த்தா இவர் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிலாம் போய் சேர்க்குறாரு. அங்கே போனோடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான் நடக்குது. அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால 1000 ரூபா கேட்டான், இப்போ 1000 ரூபா கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க மாதிரி இங்கே இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரியாக எல்லாம் சரிகிரி பண்ணி கொஞ்சம் பார்த்தோன்னா இவனுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகிடுது. தொடர்ச்சியாக அவங்களுக்காக செய்கிறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தருக்கு உதவி செய்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. நம்ம வந்து இந்த சமூகமே கெட்டு போயிருக்கு. அடிப்பட்ட நேரத்தில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்ததில் யாருமே இல்லாமல் நம்ம தானே இவனை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ உடனே அந்த மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் யாருங்க சார், நான் யாரும் இல்லை சார், நான் அடிப்படும் போது வந்தேன் அப்படின்னா அவங்க பாராட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் இப்போ இருக்காங்க சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், நாங்கள்லாம் நல்லா தான் சார் இருக்கிறோம், உங்களை மாதிரி மருத்துவர் தான் சார் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அந்த இடத்துல 2 திட்டு விட்டுறான். சரி ஓகே, அது வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படி சொல்கிறோம் தானேன்னு சொல்லி அந்த நர்ஸு எல்லாருமே ரொம்ப பாராட்டி அவனை ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எல்லாமே ஓகே, ரத்தம் இல்லை, ரத்தம் கொடுக்கணும் சார், உடனடியாக நாங்கள் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது, எங்களோட பிளட் பேங்க் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் எதாவது கொடுத்தா கூட நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஆனால் ரத்தம் உடனே ஏற்றி ஆகணும் சார், இல்லைன்னா இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னென்னா 8 மணி நேரம் நம்ம இவருக்காகவே உரைச்சிட்டு இருக்கோம், இவருக்காக பண்ணுறோம், இந்த குழந்தைங்க பாவமாக இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ரத்தம் கொடுக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு ரத்தமே கொடுத்ததில்ல, அவன் எவ்வளவோ உதவிகள் செய்கிறங்க, ரத்தம் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறதும் சந்தோஷம். அந்த தோழர் வந்து நாசகார கும்பலில் கடைசியில் ரத்தம் ஒன்றாய்த்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி முடித்தார் இல்லையா, அதே மாதிரியான உணர்வு அந்த கதையை நான் டக்குன்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. அவன் உடனே கொடுத்துட்றான். கொடுத்து முடித்த உடனே ரத்தம்லாம் கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது இவனுக்கு வந்து இந்த 8-9 மணி நேரமாக இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியின் மீது இவர்கள் கூட அக்கறையோடு நம்ம பக்கத்தில் நிற்கிறோங்கிற பெருமிதம் இவனுக்குள்ளே பிரிட்டு எழும்பிகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் வந்தோடனே அப்படியே அந்த கையில் ஊசி கொடுத்துட்டு அப்படி வெளியில் வந்து பார்த்தோன்னே எங்கேயாவது கண்ணாடி இருக்குமான்னு போய் ஒரு கண்ணாடி இல்லைன்னா அவன் முகத்தை பார்க்குறான், அவனுக்கே அது அழகாக இருக்கும். உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம முகம் அழகாக தான் இருக்கும் இல்லையா. அந்த அழகோடு அவன் போகிறான். போனோன்னே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. வழக்கமாக ரத்தம் கொடுத்தோன்னா சின்ன களைப்பு வரும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் குடித்தோன்னே அவன் வந்து சொல்லுவான், அந்த கடைக்காரன் அந்த நேரத்தில் வந்து எப்போ திடீர்னு கேட்குறீங்க, இப்போ இல்லையே, நான் இருங்க பையனை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாத்துக்குடி அப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு ஜூஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த கையில் அப்படியே வச்சுட்டு அந்த ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் குடித்தோன்னா அவனுக்கு கூட ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரும். புத்துணர்ச்சி தானே நம்ம வந்து இன்று தான் மனிதனாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி, அப்புறம் எவ்வளோப்பா ஜூஸுக்கு அப்படின்னோடனே 100 ரூபா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உடனே 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்கும் பொழுது இந்த கை இப்படி மடக்கிருக்கு இல்லையா, அதனால் இந்த ஒரு கையில் எடுக்க முடியாமல் இப்படி எடுப்பான். தம்பி இதை எடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் கையில் இல்லை சார் வச்சுக்கணுன்னா கையில் இல்லை இப்படி படிப்பான். அப்போ இந்த ரத்தம் கொடுத்ததுக்கான அந்த சுவடு இருக்கும், அந்த இது ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அந்த பையன் சொல்லுவான், சார் ரத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம்.
சார் ரத்தம் கொடுத்தவங்கள்ட்டலாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த 8 மணி நேரம் தனக்குள்ள இருக்கிற மொத்த பெருமிதத்தை விட்டு தான் என்கிற அகங்காரத்தை இழந்து விட்டு அவன் வெளியில் போகிறான்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். இந்த ஒரு கதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு கதை தான் ஒட்டுமொத்தமாக கலை, இலக்கிய, அரசியல், தத்துவம், மெய்யியல் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற பொழுது எளிய மனிதன் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். அந்த எளிய மனிதன் ஜெயிப்பதற்காகத்தான் இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டு ஒன்று கேட்டேங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு புதுசாக ஒரு பாட்டை வந்து சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கலாம், அல்லது நன்மையாக போய் கேட்டு பாருங்கள். கண்ணே பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு படம். எங்கே இருந்து ஒரு கவிதையிலிருந்து ஒரு திரைப்பட பாடல் வேறாக உங்களுக்கு தெரிகிறது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு 4 காட்சியை கண்ணதாசன் வந்து வரிசைப்படுத்துவார். அந்த 4 காட்சியும் துண்டு காட்சிகள். ஆனால் அந்த துண்டு காட்சிக்குள்ளே ஒரு காதலை எப்படி அவர் சொல்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அந்த படம் வந்து கண்ணே பாப்பா. ஒரு 4 காட்சி. அந்த 4 காட்சியில் இறுதியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவர் முடிச்சிடுவார். அந்த 4 காட்சியும் என்னங்கிறத நீங்கள் இப்போ போய் இன்றைக்கி போன உடனே அதான் பார்ப்பீங்க. அந்த பாட்டு வந்து தென்றலில் ஆடை பின்ன, தென்றலில் ஆடை பின்ன. உடனே எடுத்து பார்க்கக்கூடாது நண்பா, வீட்டில் போய் பாருங்க. உடனே அந்த பாட்டை எடுத்து பார்த்து, தென்றலில் ஆடை பின்ன தேனருவி மேனி மின்ன, அன்று நான் குற்றாலத்தில் குளித்திருந்தேன், அன்று நான் குற்றாலத்தில் ஆசையாய் குளித்திருந்தேன், அங்கங்கள் நனைத்திருந்தேன், பாராத வெளியிரென்று பார்ப்பது போல் அறிந்தேன், அந்த கண்ணை பார்த்த உடனே நாணத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வருவது. இந்த நாணத்தில் தலை குனிந்தேன், நாணத்தில் தலை குனிந்தேன்னு ஒரு 3 காட்சி எழுதுவார். அப்புறம் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு திரும்பி பார்த்தா 2 கண்ணு பார்த்துச்சு, நேரத்தை மறந்துட்டேன், நாணத்தில் தலை குனிஞ்சேன் அப்படின்னு அடுத்தது எழுதுவார். அப்புறம் ஒரு வளையல் கடைக்கு போனேன், வளையல் வாங்கினேன், திடீர்னு வந்து யாரோ ஒரு கை எனக்கு போட்டு விடுற மாதிரி தெரிஞ்சது, என்னன்னு பார்த்தேன், அச்சத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துட்டு இறுதியில் ஒன்று சொல்வார். குற்றாலத்தில் குளிக்கிற இடத்துலேருந்து பாட்டு ஆரம்பிக்குது. நைட்டு கொண்டு வந்துடுவார் படத்தை. அந்த பாட்டுடைய சுச்சுவேஷனை வந்து ஒரு நல்ல திரைப்பட பாடலுங்கிறது அந்த பாட்டுக்குள் ஒரு சின்ன திரைக்கதை இருக்குது. அந்த திரைக்கதையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எல்லா பாடலையும் நீங்கள் ரசிக்க முடியும். நீங்கள் இப்போ ரொம்ப சுமாரான பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பாட்டையுமே நான் சொல்லக்கூடிய இந்த திரைக்கதை அமைப்போடு உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா அது ஒரு புதுசாக தெரியும். இப்படி சொல்லிட்டே வராரா, குற்றாலத்தில் குளித்தாங்க, அதுக்கப்புறம் வளையல் வாங்க போனாங்க, அப்புறம் கோயிலுக்கு போனாங்க, கோயிலில் பூ வாங்கிட்டு கை நிறைய பூ எடுத்துகிட்டு வருவாங்க, காற்றுல அந்த பூ பறக்கும், அந்த பூ போய் ஒருத்தர் காலில் விழுவும். அந்த காலில் விழுந்தோன்னே அந்த காலில் பார்த்து தலை நிமிர்ந்தேன், கண்ணை பார்த்து தலை குனிந்தேன் அப்படின்னு எழுதுவார். இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் கண்ணதாசன் இயல்பாக எழுதுறதான்னு வச்சுக்கோங்களேன். இறுதியில் ஒன்று எழுதுவார், மேகம் மறைத்த நிலா. அந்த வரி பாருங்கள், நல்ல நவீன கவிதை மாதிரி இருக்கும் அது. மேகம் மறைத்த நிலா, விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன். எப்படி சொல்கிறாரு, மேகம் மறைத்த நிலா, விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன், தேகம் மறந்து விட்டேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன் அப்படின்னு முடிப்பார். தேகம் நான் மறந்தேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன். தெய்வத்தில் நான் இணைந்தேன்ங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் வாசிக்கக்கூடிய, நுட்பங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய, உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனைக்குள்ளேயும் அனைவருக்குள்ளேயும் அந்த தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை கண்டடைவதற்கு அறிவு துணை செய்யும், புத்தகங்கள் துணை செய்யும். என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்க மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.